செல்லுவோம். பகைமையை வளர்த்தோம், பாசத்தை தொலைத்தோம், பாரினில் மாந்த உறவினை சிதைத்தோம். பகைமையை வளர்த்தோம், பாசத்தை தொலைத்தோம், பாரினில் மாந்த உறவினை சிதைத்தோம். புது யுகம் படைக்கவே பலியினில் இணைகின்றோம், புது யுகம் படைக்கவே பலியினில் இணைகின்றோம். புனித பலியிலே எம்மை இணைத்திடுவாயே, அருள் வாழ்வில் மகிழவே எம்மை மாற்றிடுவாயே. சிலுவை பலியில் சிறந்திட விரைவோம். அன்பின் தேவன் அழைக்கிறார், ஒன்று கூடுவோம், ஆனந்தமாய் இயேசு பாதம் நாடி செல்லுவோம். அன்பின் தேவன் அழைக்கிறார், ஒன்று கூடுவோம், ஆனந்தமாய் இயேசு பாதம் நாடி செல்லுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னை மரியா அவருடைய அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும், இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health Velangani who are watching the same. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியை அன்னையினுடைய திருத்தலத்தை நாடி தேடி பங்கேற்பதற்காக வந்திருக்கின்றோம். நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளையும் விண்ணப்பங்களையும் அன்னை கன்னிமரியாள் நமக்காக பரிந்து பேசி இறைமகனிடத்தில் பெற்றுத்தர வேண்டும் என்று இந்த திருப்பலியில் ஜெபிப்போம். கண்களை மூடி மௌனமாக இந்த திருப்பலியை நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் விண்ணப்பங்களுக்காகவும் அன்னை கன்னிமரியா வழியாக ஆண்டவர் இயேசு நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் செய்து வரும் எல்லா நன்மைகளுக்கும் நன்றியதலாகவும் மௌனமாக இந்த பலியை சிறிது நேரம் ஒப்புக் கொடுப்போம். திருப்பலி ஒப்புக் கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் இவைகளையெல்லாம் நினைத்து பார்த்து மனம் வருந்தி இறைவனிடத்திலே மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும்
கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். 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 மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடும் உம் அடியார்களாகி எங்களுடன் இருந்து உமது கனிவிரக்கத்தை என்றும் எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு எங்களை படைத்து வழிநடத்துகிறவர் நீரே என பெருமை கொள்ளும் எங்களுக்காக நீர் படைத்தவற்றை புதுப்பித்தவற்றை பாதுகாத்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: அக்காலத்தில் இஸ்ரேல் குடும்பங்கள் எல்லாவற்றுக்கும் நான் கடவுளாயிருப்பேன், அவர்கள் என் மக்களாயிருப்பார்கள். ஆண்டவர் கூறுவது இதுவே: வாளுக்கு தப்பி பிழைத்த மக்கள் பாலை நிலத்தில் என் அருளை கண்டடைந்தனர். இஸ்ராயலர் இளைப்பாற விரும்பினர். ஆண்டவர் அவர்களுக்கு தொலைவில் இருந்து தோன்றினார். உனக்கு நான் முடிவில்லாத அன்பு காட்டியுள்ளேன், எனவே பேரன்பால் உன்னை ஈர்த்துள்ளேன். கன்னிப்பெண்ணாகிய இஸ்ராயலே, உன்னை நான் மீண்டும் கட்டி எழுப்புவேன், நீயும் கட்டி எழுப்பப்படுவாய். மீண்டும் உன் மேலத்தாளங்களை நீ எடுத்துக்கொள்வாய். மகிழ்ச்சுற்றோர் போல் நடனம் ஆடிக்கொண்டு நீயும் வெளியேறுவாய். சமாரியாவின் மலை மேல் திராட்சை தோட்டங்களை நீ மீண்டும் அமைப்பாய். தோட்டக்காரர் பயிரிட்டு விளைச்சலை உண்டு மகிழ்வர். ஏனெனில் ஓர் நாள் வரும், அப்பொழுது எப்ராயிம் மலையில் எழுந்திருங்கள், நாம் சீயோனுக்கு போவோம், நம் கடவுளாகிய ஆண்டவரிடம் செல்வோம் என்று காவலர் அழைப்பு விடுப்பார். ஆண்டவர் தொடர்ந்து கூறுகிறார்: யாக்கோப்பை முன்னிட்டு மகிழ்ந்து பாடுங்கள், மக்களின தலைவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள், முழக்கம் செய்யுங்கள், புகழ்ந்து பாடுங்கள். ஆண்டவர் இஸ்ரேல் கஞ்சோராகிய நம் மக்களை மீட்டருளினார் என்று பறைசாற்றுங்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் பதிலுரை பாடல் பல்லவி. ஆயர்த்தம் மந்தையிலே
மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்தருள்வார். ஆயத்தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்தருள்வார். ஆயத்தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்தருள்வார். மக்களினத்தாரே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். தொலைவில் உள்ள கடலோர பகுதிகளில் அதை அறிவியுங்கள். இஸ்ரேலை சிதறடித்தவரே அதை கூட்டி சேர்ப்பார். ஆயர்தம் மந்தையை காப்பது போல அதை காப்பார் என்று சொல்லுங்கள். ஆயத்தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்தருள்வார். ஆயத்தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்தருள்வார். ஏனெனில் யாக்கோபை ஆண்டவர் மீட்டார், அவனிலும் வலியவன் கையினின்றும் அவனை விடுவித்தார். அவர்கள் வந்து சீயோனின் உச்சியில் பாடி மகிழ்வார்கள். தானியம், திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்று காளிகள் ஆகிய ஆண்டவரின் கொடைகளை முன்னிட்டு பூரிப்பு அடைவார்கள். ஆயத்தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்தருள்வார். ஆயத்தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்தருள்வார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கிறார். கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. 15வது அதிகாரம் 21 to 28 வசனங்கள். அக்காலத்தில் இயேசு தீர், சீதோன் ஆகிய பகுதிகளுக்கு நோக்கி சென்றார். அவற்றின் எல்லைப் பகுதியில் வாழ்ந்து வந்த கலிலேயா பெண் ஒருவர் அவரிடம் வந்து, ஐயா, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும். என் மகள் பேய் பிடித்து கொடுமைக்குள்ளாகி இருக்கிறாள் எனக்கு கதறினாள். ஆனால் இயேசு அவரிடம் ஒரு வார்த்தை கூட மறுமொழியாக சொல்லவில்லை. சீடர்கள் அவரை அணுகி, நமக்கு பின்னால் கத்திக்கொண்டு வருகிறாரே, இவரை அனுப்பிவிடும் என வேண்டினர். அவரோ மறுமொழியாக, இஸ்ராயல் குலத்தாருள் காணாமல் போன ஆடுகளாய் இருப்போரிடமே நான் அனுப்பப்பட்டேன் என்றார். ஆனால் அந்த பெண் அவர் முன் வந்து பணிந்து, ஐயா, எனக்கு உதவியருளும் என்றார். அவர் மறுமொழியாக,
பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்றார். உடனே அந்த பெண், ஆம் ஐயா, ஆனாலும் தங்கள் உரிமையாளரின் மேசையிலிருந்து விழும் சிறு துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்றார். இயேசு மறுமொழியாக, அம்மா, உமது நம்பிக்கை பெரியது, நீர் விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும் என்று அவரிடம் கூறினார். அந்நேரம் அவர் மகளின் பிணி நீங்கியது. கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னை மரியா அவருடைய அன்பு பக்தர்களே, இளைஞர் ஒருவன் உறங்கிக் கொண்டிருந்தான். தூங்கிக் கொண்டிருந்த பொழுது திடீரென்று ஒரு ஒளி வெள்ளம் ஏற்பட்டது. அந்த ஒளி வெள்ளத்தில் ஆண்டவராக இயேசு அவருக்கு காட்சி கொடுத்து, இளைஞனே, மகனே, உனக்கு ஒரு தனிப்பட்ட வேலையை கொடுக்கிறேன், தனிப்பட்ட ஒரு பணியை கொடுக்கிறேன். அந்த பணி என்ன அப்படின்னா, உன்னுடைய வீட்டிற்கு எதிர்க்கே உள்ள அந்த பாறையை நீ தள்ளணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு தனிப்பட்ட ஒரு பணியை கொடுத்தார். ஏசப்பா வந்தார், கனவுல வந்தார், சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் எந்திரித்தவுடன் அவன் முதல் வேலையாக அந்த பாறையை தள்ளிக்கிட்டே இருந்தான். ஒன்றும் முடியல. சரி, அடுத்த நாள் பார்ப்போம் என்று சொல்லிட்டு அடுத்த நாள் வந்தான். அடுத்த நாளும் அந்த பாறையை தள்ளிக்கொண்டே இருந்தான். தள்ள முடியவில்லை. ஒரு நாள் 2 நாளாக மாறியது, 2 நாட்கள் 1 மாதமாக மாறியது, 1 மாதம் ஓராண்டாக மாறியது, ஓராண்டு ஈராண்டாக மாறியது. அந்த பாறையை கொஞ்சம் கூட அவனால் தள்ள முடியல. 2 ஆண்டுகள் கழித்து மீண்டும் கனவில் ஏசப்பா வந்தார். வந்தவுடன் இவனுக்கு பயங்கர கோபம். ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரை, ஒன்றும் இல்லாத வேலையை எனக்கு கொடுத்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி ஆண்டவரை பார்த்து முறையிட்டான். அப்பொழுது ஆண்டவர் அன்னை பார்த்து சொன்னார், மகனே, ஒன்றும் இல்லாத பண்ணின்னு யார் சொன்னது? ஒன்றும் இல்லாத பண்ணின்னு யார் சொன்னது? உன்னுடைய உடம்பை பார் அப்படின்னார். உடம்பை பார்த்தான். உன்னுடைய கைகளை பார்த்தான். உன்னுடைய தோலை பார்த்தான். உன்னுடைய கால்களை காலை பார்த்தான். அவனுடைய உடல் முழுவதும், அங்கம் முழுவதும் முறுக்கேறு ஒரு பாறையை போல மாறி இருந்தது. அப்பொழுது ஆண்டவராக இயேசு அவனை பார்த்து சொன்னாராம், மகனே, உன்னை என்ன சொன்ன? பாறையை நகர்த்த சொல்லலை. என்ன சொன்ன? தள்ளதான் சொன்னேன். எதற்காக உன்னை தள்ள சொன்னேன்? நீயும் அந்த பாறையை போல மாற வேண்டும் என்பதற்காக நான் உன்னை அந்த பாறையை தள்ள சொன்னேன். இப்பொழுது நீ பாறையாக மாறிவிட்டாய், உருப்பெற்று விட்டாய், வலுப்பெற்று விட்டாய் அப்படின்னு சொன்னாராம். ஆங்கிலத்தில் இந்த தள்ளுதல் என்று சொல்வதற்கு என்னன்னு சொல்லுவோம்? சமயத்தில் போட்டிருப்பாங்க டோரில், புஷ்ஷுக்கும் புல்லுக்கும் வித்தியாசம் தெரியாது இல்லையா? புஷ் அப்படின்னா என்ன அர்த்தம்? தள்ளுதல். ஒரு ஆன்மீக எழுத்தாளர் இப்படியாக அந்த புஷ்ங்கிற வார்த்தைக்கு ஒரு ஆன்மீக விரிவாக்கம் கொடுக்கிறார். பி அப்படின்னா ப்ரே, யூ அப்படின்னா அன்டில், எஸ் அப்படின்னா சம்திங், ஹச் அப்படின்னா ஹேப்பன்ஸ். ப்ரே அன்டில் சம்திங் ஹேப்பன்ஸ். ஏதாவது ஒன்று நிகழும் வரை ஜெபித்து கொண்டே இரு, ஏதாவது உன் வாழ்வில் நடக்கும் வரை ஜெபித்து கொண்டே இரு அப்படிங்கிறது தான் அந்த வார்த்தை. ப்ரே அன்டில் சம்திங் ஹேப்பன்ஸ். நாமும் அன்னையினுடைய திருத்தலத்தை நாடி வந்திருக்கிறோம். எதற்காக நாடி வந்திருக்கிறோம்? பலவிதமான வேண்டுதல்களோடு, பலவிதமான விண்ணப்பங்களோடு அன்னை கன்னிமரியால் தன்னுடைய திருமகனிடத்தில் பரிந்து பேசி நாம் வேண்டி விரும்பி கேட்ட வரங்கள் அனைத்தையும் தருவார் அப்படிங்கிற உணர்வோடு இந்த திருப்பலியில் நாம் ஒவ்வொருவரும் பங்கெடுத்து கொண்டிருக்கின்றோம் இல்லைங்களா? அதனால் மத்தேயு எழுதிய நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் மலைப்பொழிவில் இயேசுவே சொல்லியிருக்கிறார். என்ன சொல்கிறாரு? நீங்கள் ஜெபிக்கின்ற பொழுது பிற இனத்தவரை போல பிதற்ற வேண்டாம். மிகுதியான சொற்களை அடுக்கிக் கொண்டே போவதால் தங்களுடைய விண்ணப்பங்கள் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். வேண்டி வந்திருக்கிறோம். ஆண்டவருக்கு என்ன தெரியும்? நம்ம என்ன கேட்குறோம், என்ன வேண்டும்னு ஆண்டவருக்கு தெரியும். அதனால் ஆண்டவரிடத்தில் நம்ம அடுக்கிக் கொண்டே போகணும்னு அவசியம் கிடையாது. விவிலியத்திலே பார்க்கின்றோம், அதான் முக்கியம். ரொம்ப விவிலியத்திலே பார்க்கின்றோம். ரொம்ப சின்ன ஜபங்கள்லாம் அழகாக ஷார்ட் ப்ரேயர்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, ரொம்ப சின்ன ஜபங்கள் இருக்கிறது. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, யோவான் எழுதிய நற்செய்தி 2ஆம் அதிகாரம் கானாவூர் திருமண நிகழ்வில் நம்ம வாசிக்கிறோம். அன்னை கன்னிமரியா தன்னுடைய மகனை பார்த்து சொல்லுகிறார்கள், ரசம் தீர்ந்து விட்டது. எவ்வளோ அருமையான ஒரு ஜெபம்! ரசம் தீர்ந்து விட்டது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஜெபம். அதை பார்க்குறோம். அதே போன்று லூக்கா எழுதிய நற்செய்தி 23ஆம் அதிகாரத்தில் இயேசு சொல்லுவார், தந்தையே,
இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், மன்னியுங்கள். மன்னிப்பிற்கான ஒரு அற்புதமான ஒரு ஜெபமாக இருக்குது. 23:42-43 வாசிக்கிறோம். அந்த கல்வன், அவனுக்கு பேரு நல்ல கல்வன் என்று நாம் தான் சூட்டியிருக்கின்றோம். அந்த நல்ல கல்வன் இயேசுவை பார்த்து சொல்கிறான். அது ஒரு அற்புதமான ஒரு ஜெபம். சாவின் விளிம்பில் இருக்கக்கூடிய ஒருவர் இயேசுவை பார்த்து சொல்கிறார், இயேசுவே, நீ ஆட்சி உரிமை பெற்று வரும்போது என்னை நினைவில் கொள்ளும். எவ்வளோ ஒரு அற்புதமான ஜெபம். இயேசுவும் 23 இதில் பார்க்குறோம், தந்தையே உன் கையில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன். இறக்கும் தருவாயில் கூட இயேசு ஒரு அற்புதமான ஒரு சுருங்கிய ஜெபத்தை சொல்வதை நாம் பார்க்கிறோம். கடைசியாக பார்க்குறோம் லூக்கா எழுதிய நற்செய்தி 18ஆம் அதிகாரம். இயேசு ஒரு ஓமையை சொல்வார். வரி தண்டுபவரும் பரிசேயரும் அப்படிங்கிற அந்த ஒரு ஓமையில் இறுதியில் சொல்லுவார் பாருங்க, ஒரு அற்புதமான ஜெபம். அந்த பரிசேயர் தொலையில் நின்று கொண்டு வானத்தை ஏறெடுத்துக்கொண்டு பார்க்க கூட துணியாமல் என்ன சொல்றார், மார்பில் அடித்துக்கொண்டு, கடவுளே நான் பாவி, என் மீது இரக்கமாயிரும். எவ்வளவு அற்புதமான ஒரு ஜெபம் இல்லைங்களா? அற்புதமான ஜெபம். சின்ன சின்ன ஜெபங்கள் விவிலியத்தில் நிரவி கிடக்கிறது. அதனால நம்ம ஆண்டவர் எல்லாம் கேட்பார். அற்புதமான ஜெபங்கள். நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கணும், இது வேணும் அது வேணும் அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவரை பார்த்து நாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். நம்முடைய ஜெபம் என்ன இருக்கு? நிறைய பேர் இங்கே வந்திருக்கிறோம். நம்முடைய ஜெபம் எதுவாக இருக்கும்? எனக்கு நல்ல வேலை வாய்ப்பு வேண்டும், என்னுடைய பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியம் வேண்டும், வீடு கட்ட வேண்டும், கார் வாங்க வேண்டும், இப்படி தான் நம்ம ஜெபித்து கொண்டிருப்போம். அதை விட பெஸ்ட் ப்ரேயர் ஒரு ஆன்மீக எழுத்தாளர் ரொம்ப அழகாக சொல்கிறாரு. ஆண்டவரிடத்தில் நம்முடைய ஜெபம் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு அர்த்தம்னா, உண்மையை சொல்வதாக இருக்க வேண்டும், உள்ளத்திலிருந்து எழுவதாக இருக்க வேண்டும். உண்மையை சொல்லக்கூடிய ஜெபமாக இருக்க வேண்டும், உள்ளத்திலிருந்து எழுவதாக இருக்க வேண்டும். உதாரணத்துக்கு எடுத்துட்டோம்னா, ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே இதுதான் நான், இவ்வளவு தான் நான், தான் பெஸ்ட் ப்ரேயர். ஆண்டவரே இதுதான் நான், இவ்வளவு தான் நான் அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் நம்முடைய இயலாமையை சொல்லுகின்ற பொழுது அதுவே சிறந்த ஜெபமாக மாறுகிறது. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வர அப்படின்னு கேட்டோம்னா, இன்றைக்கு நம்ம சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட இது இங்கே போட்டிருக்கு பார்த்தீங்களா, ஐயா தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் அப்படிங்கிற அந்த தலைப்பை வைத்து தான் இன்று மறையுரை. அது ஒரு அழகிய ஜெபமாக எப்படி மாறுகிறது அப்படின்னு பாருங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தியில் வாசிக்க கேட்கிறோம். தீர் சீதோன் அப்படிங்கிற பகுதிக்கு அவர் செல்கிறார். தீர் சீதோன் அப்படிங்கிற பகுதி வேற்று இன மக்கள், பிற இன மக்கள், புற இனத்தர் அதிகமாக வாழக்கூடிய ஒரு பகுதியாக இருக்குது. அந்த இடத்தில் போகின்ற பொழுது கனானிய பெண் ஒருவர், வேற்று இனத்தை சார்ந்தவர், யூதர் அல்லாதவர், புற இனத்தார், அவர் இயேசுவை சந்திக்கிறார். இப்போ ஒலிம்பிக் போட்டி நடந்துக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா? ஒலிம்பிக் போட்டி நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த போட்டியில் இந்த பெண்ணை பங்கேற்க வைத்தோமே என்றால் பலவிதமான தடைகளை தாண்டி தங்க பெண்ணாக தான் அவங்க வருவாங்க. அந்த அளவிற்கு பலவிதமான தடைகளை தாண்டி இயேசுவிடம் விண்ணப்பித்து அந்த வரங்களையெல்லாம் பெற்றுக்கொண்ட அந்த நிகழ்வு இன்றைய நற்செய்தியில் நம்ம வாசிக்கிறோம். அப்படி என்ன இயேசுவை சந்திப்பதற்கு அவருக்கு தடை இருந்தது அப்படின்னு நம்ம கேட்கலாம். முதலாவது, அவங்க ஒரு பெண். யூத சமுதாயத்தில் எப்பொழுதுமே பெண் என்றால் ரொம்ப தரக்குறைவாகத்தான் பார்த்தார்கள். ஒவ்வொரு யூத ஆணும் காலையில் எழுந்தவுடன் ஆண்டவருக்கு போற்றுதல் ஜெபம் ஒன்று சொல்லுவார்கள், நன்றி ஜெபம் ஒன்று. அவர் சொல்லக்கூடிய ஒரு ஜெபம் இப்படியாக இருக்குமாம்: ஆண்டவரே, என்னை பெண்ணாகவோ புற இனத்தாராகவோ அடிமையாகவோ படைக்காமல் இருந்ததற்காக உம்மை போற்றுகிறேன். பாருங்க எந்த அளவிற்கு அவங்க ஆணாதிக்க சமுதாயமாக வாழ்ந்திருக்கிறார்கள். இந்த அம்மா என்ன பண்றாங்க? ஒரு பெண்ணாக இருந்தார் அப்படின்னு பார்க்குறோம். இந்த நற்செய்தியில் நம்ம வாசிக்க கேட்டோம். மத்தேயு நற்செய்தியாளர் சொல்லுகிறார், அவர் ஒரு கனானேய பெண் அப்படின்னு சொல்கிறோம். விவிலியத்தில் கானான் என்பதற்கு 2 அர்த்தங்கள் உண்டு. விவிலியத்தில் பார்க்கின்ற பொழுது முதல் அர்த்தம் கானான் என்றால் வாக்களிக்கப்பட்ட நாடு. தொடக்க நூலில் 17ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிப்போம். ஆண்டவராகிய கடவுள் ஆபிரகாமுக்கு வாக்குறுதி கொடுக்கிறார். என்ன வாக்குறுதி? நீ தங்கியிருக்கும் நாட்டையும் கானான் தேசத்தையும் உனக்கும் உன் வழி மரபினருக்கும் என்றும் உள்ள பகுதியாக உனக்கு கொடுப்பேன், நான் அவர்களுக்கு கடவுளாக இருப்பேன் என்ற அந்த வாக்குறுதியை கொடுக்கிறார். அப்ப கானான் தேசம் என்பது எதை குறிக்கிறது? வாக்களிக்கப்பட்ட நாட்டை குறிக்கிறது. அதே போன்று கானான் என்பது எதை குறிக்கிறது? சபிக்கப்பட்ட இனத்தை குறிக்கிறது. தொடக்க நூலிலே தான் நம்ம வாசிக்கிறோம். 9ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனத்தில் நோவா இப்படியாக தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆசி வழங்குகின்ற பொழுது கானானை குறித்து இப்படியாக சொல்வாராம்: கானான் சபிக்கப்பட்டவன், அவனுடைய சகோதரர்களுக்கு அடிமையிலும் அடிமையாக இருப்பான் அப்படின்ட்டு. பாருங்க, முதல்ல இந்த அம்மா ஒரு பெண், அடுத்தது கனானிய பெண், மூன்றாவதாக பார்க்கிறோம் ஒரு
பெண்ணுடைய தாயாக இருக்கிறாள். ஆணுக்கு தாயாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஒரு பெண்ணுக்கு தாயாக இருக்கிறார். அந்த பெண் எப்படிப்பட்ட பெண்? பேய் பிடித்த பெண். பேய் பிடித்தது என்றால் என்ன அர்த்தம்? கடவுளுடைய சாபத்தை பெற்றவளாக அந்த பெண்ணானவள் இருக்கிறாள். இந்த தடைகளையெல்லாம் தாண்டி தான் அந்த பெண் என்ன செய்கிறார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்த்து, புற இனத்தை சார்ந்த அந்த பெண் யூதராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து என்ன சொல்கிறார்? ஐயா, தாவீதின் மகனே, எனக்கு இறங்கும் அப்படின்னு ஒரு இயேசுவுக்கு மெசியானிக் டைட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. இயேசுவுக்கு வழங்கப்பட்ட, புதிய ஏற்பாட்டில் வழங்கப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு அடைமொழி. அடைமொழி. அந்த மொழியை யார் பயன்படுத்துகிறது? வேற்று இனத்தை சார்ந்த அந்த பெண் பயன்படுத்துகிறார். தாவீதின் மகன் அப்படிங்கிறது இஸ்ரேல் யூதர்களுக்கு மத்தியில் மெசியா அங்கிருந்தான் வருவார் அப்படின்ட்டு. ஆபிரகாம், தாவீது 2 பேருமே இஸ்ரேல் மக்களுடைய மிகப்பெரிய ஆளுமைகளாக இருந்தவர்கள். அதனால்தான் மத்திய நற்செய்தியாளர் தன்னுடைய நற்செய்தியினுடைய தொடக்கத்தில் இப்படியாக சொல்லுவார்: ஆபிரகாமின் மகனும் சொல்லுங்க தாவீதின் மகனுமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய தலைமுறை அட்டவணை, மூதாதையர் பட்டியல் அப்படின்னு சொல்லுவார். அந்த அளவிற்கு ஆளுமைகளாக இருந்தவர்கள். அப்போ தாவீதின் மகன் என்பது தாவீதினுடைய வம்சத்தில் குலத்தில் பிறந்தவர் என்பதை மட்டும் குறிக்காது. தாவீதினுடைய மகன் என்பது மெசியா, மீட்பர், என்னுடைய ஆண்டவர் என்பதை அது குறிக்கும். அது யார் சொல்றது? இந்த அம்மா சொல்றாங்க. தாவீதினுடைய மகன் என்று ஏற்றுக்கொள்வதற்கு வரலாற்று கண்ணோட்டம் என்பது போதுமானது. ஆனால் தாவீதின் மகன் அவர்தான் என்னுடைய மீட்பர் என்று ஏற்றுக்கொள்வதற்கு நம்பிக்கை ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த அம்மாவுக்கு என்ன இருந்துச்சு? நம்பிக்கை மிக அதிகமாக இருந்தது. இயேசுவிடம் சென்றால் அவர் என்னுடைய மகளுக்கு மீட்பை தருவார், என்னுடைய மகளுக்கு பேயிலிருந்து விடுதலையை கொடுப்பார் என்ற அந்த நம்பிக்கை அந்த பெண்ணுக்கு இருந்தது. அதனால்தான் ஆண்டவராக இயேசு என்ன பண்ணுறாரு? அந்த பெண்ணினுடைய மகளை குணப்படுத்துகிறார். ஃபர்ஸ்ட் பார்ட்டோடய நான் முடிச்சிடறேன். அந்த அளவிற்கு இயேசுவின் மீது நம்பிக்கை. அதனால தான் சொன்னேன், இந்த அம்மா ஒலிம்பிக்கில் கலந்துக்கிட்ட மாரி அந்த நம்பிக்கை ஓட்டத்தில் இவர்களை பங்கெடுக்க வைத்தோமே என்றால் இவங்க என்ன பண்ணுவாங்க? அனைத்து தடைகளையும் தாண்டி தங்கப்பதக்கத்தை வென்ற தங்க பெண்ணாகத்தான், நம்பிக்கை பெண்ணாகத்தான் இவங்க இருப்பாங்க. அந்த அளவிற்கு நாமும் என்ன செய்யணும்? ஆண்டவராக இயேசுவை பார்த்து, ஆண்டவர் தாவீதின் மகன், என்னுடைய மீட்பர், என்னுடைய மெசியா, எனக்கு மீட்பை தருவார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நம்ம வரணும், இல்லைங்களா? அதுதான் இன்றைய நாளானது நமக்கு உணர்த்துகிறது. அன்னையுடைய திருத்தலத்தை நாடி வந்திருக்கிறோம். அன்னை என்ன செய்கிறாங்க? நமக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். அந்த கனானேய பெண்ணினுடைய பரிந்துரையை, விண்ணப்பத்தை ஏற்று அவருடைய விண்ணப்பத்திற்கு செவி சாய்த்த ஆண்டவர் அவருடைய தாயினுடைய விண்ணப்பத்தை கேட்காம இருப்பாங்களா? கட்டாயம் கேட்பாங்க. அதனால அன்னையிடத்தில் நம்முடைய ஜபங்களையெல்லாம், வேண்டுதல்களையெல்லாம் வைப்போம். அன்னை நமக்காக பரிந்து பேசுவாங்க. எப்பொழுதுமே திருமணத்திற்கு மறைவுரை நிகழ்த்த வேண்டும் என்றால் நான் வழக்கமாக ஒரு கதையை சொல்லாமல் ஆரம்பிக்கவே மாட்டேன். அதை சொல்லி இங்கே முடிக்கிறேன். ஒரு முறை ஞாயிற்றுக்கிழமை மறைக்கல்வி வகுப்பு முடிந்து ஒரு சின்ன பையன், ஒரு 4-5 வயசு இருக்கும், வந்த உடனே அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க? மறைக்கல்வி வகுப்பு முடிந்த பிறகுதான் அவனுக்கு சாப்பாடு கொடுக்கறது வணக்கம். சாப்பாடு கொடுக்கும்போது தோசை ஊதிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவனை பார்த்து கேட்குறாங்க, மகனே இன்னைக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படின்ட்டு. அவன் சொன்னான், இன்னைக்கு சிஸ்டர் கானாவூர் திருமணத்தை பற்றி சொல்லி கொடுத்தார்கள். கானாவூர் திருமணத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவன் சொல்லலாம், கானாவூர் திருமணத்திற்கு மாதா வந்திருந்தாங்க, ஏசப்பா வந்திருந்தாங்க, சீடர்கள் எல்லாம் வந்திருந்தார்கள். அந்த சீடர்கள் எல்லாருமே திருமணத்தில் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பார்க்கும்போது ரசமானது தீர்ந்து விட்டது அப்படின்னு சொன்னான். ஐயோ, அப்புறம் என்ன ஆச்சுன்னு அம்மா கேட்க, அந்த பையன் சொல்கிறான், மாதா அதை கவனிச்சிட்டாங்க அப்படின்ட்டு. அப்படியா? மாதா கவனித்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, மாதா ஏசப்பாட்ட போயிட்டு ரசம் தீர்ந்து போயிட்டு ஏதாவது செய்யப்பா அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் என்னாச்சு? அங்கே ஒரு 6 கல்ஜாடிகள் இருந்தது. சரி, அந்த 6 கல்ஜாடியில் தண்ணியை ஊற்றி அந்த தண்ணியை ஏசப்பா ரசமாக மாற்றினார். இழந்து போன அந்த சந்தோஷத்தை மீட்டு கொடுத்தார் அப்படின்னு ரொம்ப அழகாக சொன்னானாம். அப்பொழுது அந்த அம்மா அந்த பையனை பார்த்து, இந்த நிகழ்விலிருந்து நீ என்னப்பா கற்றுக்கிட்ட அப்படின்னு கேட்டவுடன் அந்த பையன் ரொம்ப அழகாக சொன்னான், அம்மா எனக்கு இல்லை, அந்த பையன், எனக்கு கல்யாணம் அப்படின்னு ஒன்று நடந்துச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்? முதல்ல யாரை கூப்பிடுவேன்? மாதாவை கூப்பிடுவேன். எதுக்கு அப்படின்னா, என்னுடைய திருமணத்தில் ஏதாவது ஒரு குறை என்று இருந்தால் தன்னுடைய திருமகன் இயேசுவிடத்தில் பரிந்து பேசி அதை நிறைவாக மாற்றி தருவார்கள். யாரு? மாதா அம்மா அப்படின்னு சொன்னானா.
எல்லாருமே இங்கே வந்திருக்கிறோம். இந்த கருத்தை நாம் உணர்ந்து கொள்வோம். நம்முடைய வாழ்வில் எந்த ஒரு குறை இருந்தாலும் நிறைவாக மாற்றி தரக்கூடிய வல்லமை அன்னை மரியாவுடைய பரிந்துரைக்கு உண்டு. அதனால் அன்னையிடத்தில் இங்கே வந்திருக்கக்கூடிய நாம் அனைவரும் நம்முடைய வேண்டுதல்களை, விண்ணப்பங்களை எடுத்து வைப்போம். அன்னை மரியா நமக்காக தொடர்ந்து பரிந்து பேசுவாராக. ஆமென். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். ஏற்றருளும் தெய்வமே, எளியவன் தருகின்ற நாம் இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டும் நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயணமான இந்த அப்பத்தை நமக்கு கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றும் வாழ்த்து தருவதாம். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். ஆண்டவரை அனைத்துலகின் நிறைவாக நேரம் மனம் தருகின்றேன். மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து தருவார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் நின்று இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இக்காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தி அருள உம்மை வேண்டுகின்றோம். இந்த ஆன்மீக பலியின் காணிக்கையை ஏற்று எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் முன்னேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வான தூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பணி இசைத்து முடிவின்றி பாடுவதாவது. வான்படைகளின் கடவுளமாண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா.
ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் முது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறை மாவட்ட பரிபாலகர் பேரருள் திரு எல் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்குகளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென்.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்துக்களை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் முது பரிவிரக்கத்தால் உள்ளத்தையும் தலையும் காத்திடும் மறுமருந்தாகி அருள் புரியும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களையெல்லாம் போக்க வந்த அன்பு ஆண்டவர். இவர் தருகின்ற விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். என் ஆன்ம உணவே வா, என் உள்ள உயிரே வா. நீ இன்றி போனால் நான் வீழ்ந்து போவேன். நான் வாழ என்னகம் வா, நான் வாழ என்னகம் வா.
உண்டனர் மன்னா மடிந்து போயினர். உன்னை தகுதியாய் உண்டாய் வாழ்வோம், சாவை வெல்லுவோம். முன்னோர் உண்டனர் மன்னா மடிந்து போயினர். உன்னை தகுதியாய் உண்டாய் வாழ்வோம், சாவை வெல்லுவோம். ஆவலாய் அழைத்தேன் வா இறைவா, இந்த ஏழைக்கு உன்னருள் தாயிறைவா. ஆவலாய் அழைத்தேன் வா இறைவா, இந்த ஏழைக்கு உன்னருள் தாயிறைவா. உன்னில் நான் என்னில் நீ வாழ்ந்திட வரம் தரு என் ஆன்ம உணவே வா, என் உள்ள உயிரே வா. நீ இன்றி போனால் நான் வீழ்ந்து போய், நான் வாழ என்னகம் வா, நான் வாழ என்னகம் வா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக கொடையால் புதுப்பிக்க பெற்ற நாங்கள் உமது முடிவில்லா உதவியையும் உடனிருப்பையும் பெற்றுக்கொள்ள செய்தருளும். எங்களை என்றும் கனிவுடன் காக்க தவறாத நீர் நிலையான மீட்புக்கு எங்களை தகுதியுள்ளவர்கள் ஆக்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற அனைவரும் தலைவணங்கி மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையில் ஏந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசிர்வதித்தருளும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக் கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of வேளாங்கண்ணி. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் அன்னை கன்னிமரியா வழியாக நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் சமாதானத்திலும் வாழ சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேற்றது.